தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அப்பாக்கு இன்னைக்கு வேலை இல்லடாமா, உன் பெரியப்பாக்கு மட்டும்தான் இன்னைக்கு வேலை. அப்பா இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா அப்பா உங்க கூட தான் இருப்பேன். ஏய், எனது தாத்தா பாட்டியில வெளியே அனுப்பணுமா? ரூமுக்குள்ள நானு நீயும் அம்மா 3 பேர் உட்காந்துக்கிறலாம். தாத்தா பாட்டியில வெளியே அனுப்பணுமா என்ன? யாத்தி நம்ம வீடுதாம்மா. ஆனா அவங்கள வெளியே அனுப்ப கூடாது. அவங்கள சாமி மாதிரி எப்பயுமே அப்பெல்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கு தாத்தாவை நீயும் அக்காவை சேர்ந்து இழுத்துட்டு வந்தீங்களே, அந்த மாதிரி இழுத்துட்டு வரக்கூடாது சரியா? அவங்கள பெரியவங்க, எப்பவுமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படின்னா நீங்க குட் கேர்ள். சரி, அப்ப அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து விடவா? சரிடி செல்லம். என்னவா அப்பாக்கும் பிள்ளைக்கும் காலையிலேயே? வாங்க வாங்க. இப்பதான் உங்களுக்கு புருஷன் பிள்ளையா ஞாபகத்துல இருக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வாரமா நீ கண்டுக்கறவே இல்ல. ஓ, நாங்க கண்டுக்கறல. சரி சரி. அப்புறம் உங்களை கொன்னே போடுவேன். என்ன ஆபீஸ் போறேன்ற பேர்ல அங்கேயே உட்காந்துக்க வேண்டியது, நைட்டு நானும் அவளும் தூங்குனதுக்கு அப்புறம் வர வேண்டியது, அதே மாதிரி எந்திரிக்க முன்னாடி கிளம்பி போயிட வேண்டியது. உங்க அம்மா காலைல உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறனால எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படி கிளம்பி போயிருவீங்க. திரும்ப அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு கண்டுக்கிறது இல்ல? யாரு உங்க அப்பா? என்ன பத்தி? என்ன சார் சொல்லி கொடுத்தீங்களோ? இல்ல, நான் மட்டும் உன் பிள்ளைக்கு பேச தெரியாது. போகணும் வர வர உன் மேல ரொம்ப கோவமா தான் வருது எனக்கு. கொஞ்சம் கூட புருஷனை கண்டுக்கிறதே இல்ல. போடி. ஓ அப்படியா, இருங்க வரேன். குட்டிமா மீனுக்கா உங்களை அப்பதே கூப்பிட்டா என்னன்னு கேட்டு வரீங்களா? அக்கா ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டாலாம். நீங்க போறீங்களா? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தூக்கிக்கிறேன். ஓ அப்படிங்களா பெரிய மனுஷி? சரிங்க பெரிய மனுஷி, நீங்க போங்க. ஏன் புருஷனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். போடி. பண்ற தப்பப்புறம் பண்ணிட வேண்டியது, அப்புறம் வந்து நாங்க பேசுறேன்னு சொல்ல வேண்டியது. அடியே, அதெல்லாம் நான் பண்ணணும். இப்ப எதுக்கு பாப்பா வெளியே அனுப்பிவிட்டேன்னு கூட தெரியல. அது கூட தெரியாம சில பேர் உட்காந்துருக்காங்க. ஓய், கோவமா? நம்மளாம் கோவப்பட்டா யாருக்கு புரிய போகுது? நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் இங்க யாருக்கு புரியுது? ஏய், நான் என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா? என்னோட வேலை அப்படி இருக்கு. நான் என்ன பண்றது? என்னமோ ஆஃபீஸ் நான் ஆஃபீஸே கட்டிட்டு அழுகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்க. சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். புரியுதா? சாரி, இப்ப மன்னிப்பியா? ஆமா ஆமா, தப்பு புறம் பண்ணிட வேண்டியது. அப்புறம் சாரின்னு ஒண்ணு வந்து கேட்டா மட்டும் நாங்க மன்னிச்சிடணுமா? அப்பெல்லாம் மன்னிக்க முடியாது. புருஷன் பாவம் சும்மா விடாது. என்னடி? இப்ப கையை எடுத்துட்டு போக போறீங்களா இல்லையா? அப்படியா? நான் கையை எடுக்கணும்னா என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லு, இல்லைன்னா ஒரு கிஸ் கொடு. நான் கை எடுக்க. பூச மாதிரி பண்ணாதீங்க, கையை எடுங்க. நாங்க லூசு மாதிரியா? சரி, லூசாவே இருந்துட்டு போறேன். கையெல்லாம் எடுக்க முடியாது. என்ன அருண் சொன்னதுவே கேட்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு நம்ம பாப்பாவே பரவாயில்ல போல. சரி மன்னிக்கிறேன், ஆனா எப்போதுமே இதே ரீசன்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? நான் என்னதான் ஆஃபீஸில் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் சரி, உன்னை பற்றி நினைக்காத நாளே இல்லை. புரியுதா? அதுக்காக உன்னை மறந்துட்டேன்னா கிடையாது. இனிமே இப்படிலாம் சொல்லாத. எப்போதுமே என் மனசில் என் அணு மட்டும்தான். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகேவா? ஐ லவ் யூ. லவ் யூ டூங்க. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. வெளியே இப்ப வேணாட்டி செல்ல குட்டி, நம்ம அப்புறமா போய் விளையாடலாம். வா, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. சரி செல்ல குட்டி, அழுக கூடாது. அழுகாதீங்க, அத்தை இருக்கேன். நேஹா
குட்டிம்மா அம்மா மேல கோவமா? சரிடி செல்லக்குட்டி, சாரி அம்மா தெரியாம திட்டிட்டேன். இப்ப அம்மா கிட்ட வாங்கம்மா, என் பட்டு பிள்ளையில. அண்ணி, உங்களுக்கு என்ன கோவமா இருந்தாலும் பாப்பா மேல ஏன் காமிச்சீங்க? பாப்பா பாவம் தானே, சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த கோவம் வரதுக்கு காரணம் இருக்கவங்க சரியா இருந்தா அந்த கோவம் ஒண்ணு எனக்கு ஒண்ணு வந்திருக்காது. அது என் புள்ள மேல காமிச்சிருக்க மாட்டேன். சரி செல்லம், இனிமே அம்மா திட்ட மாட்டேன். அம்மா கிட்ட வாமா, என் பட்டு பிள்ளையில. அம்மாக்கு நீங்க பேசலைன்னா அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கும்டி செல்லக்குட்டி. வாங்க அம்மா கிட்ட. மது, இப்போ நான் இவளை சமாளிச்சிருவேன். ஆனால் ஓ மனசை சமாளிக்கிறதா இங்கே பெரிய விஷயமாவே இருக்குது. என்ன, நாளைக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம். நான் பேசுகிறது இப்போ உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தனியாக இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொன்னேன், நான் எதை பொடி வச்சு பேசுகிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் டைரெக்டாக சொன்னாலும் சரி, இன்டைரக்டாக சொன்னாலும் சரி, உனக்கு புரிய போகிறதில்ல. ஓகேவா? ஏன்னா மனசுங்கிறது அவங்கவுங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். புரியுதா? மூளை சொல்கிறத மனசு கேட்கும், மனசு சொல்கிறத மூளை கேட்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் நீ யோசிச்சு பாரு, நீ என்ன தப்பு செய்கிறாங்கிறத நீ உணர்ந்தினா நீ இப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்ல நான் விரும்பிக்கிறேன். என்ன, காதலுங்கிறது தன்னால் உணர்ந்து வர்றது. இன்னொருத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சியோ இல்லை நான் உனக்கு அட்வைஸ் பண்ணியோ வர்றது கிடையாது. என்ன, நான் சொல்கிறது உனக்கு கண்டிப்பாக புரியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வரேன் மது. அண்ணி, என்ன அண்ணி புதுசாக அழுகலாம் செய்கிறீங்க? புதுசாக இருக்கு அண்ணி. என்னால் அழுக மட்டும்தான் மது முடியும். என்ன, ஆனால் அந்த வழியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னே தெரியும். என்ன பிரீத்தி, என்ன மாமா அழுதுட்டு இருந்தியா? பாப்பா எது கழுகுறா? இல்ல மாமா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்ன மாமா, வெளியே பந்தல் போட்டாச்சா? வெளியே பந்தல் போடுற வேலையெல்லாம் அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. இல்லை, என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வீட்டில் போய் சொல்ல போகணும். அதுக்கு ஒன்று அப்போதே ரெடியாக சொன்னேன். இன்னமா ரெடி ஆகிட்டு இருக்க நீ? கவிச்செலியன் குகன்ஸ் பார்த்து எல்லார் வீட்டுக்கு போகணும்ல. ஆமா, நீங்க மட்டும் கிளம்பி போயிட்டு வரீங்களா? ஏய், உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் மட்டும் போய் என்ன பண்றது? நீ எந்திரிச்சு வா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ கிளம்பி வர்றியா இல்லையா? ஆமா அக்கா, என்ன 5 நிமிஷத்துல வந்துருவா. நீங்க போய் ரெடியா இருங்க. சரி மிதுன், என்ன வேலையா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். நாளைக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம். எல்லாரும் இன்னைக்கு நைட்டே வரணும். புரியுதா இல்லையா உனக்கு? அதனால இப்பே போய் சொல்லணும். புரியுதா? போகலாம் வா. சரிங்க மாமா. அக்கா, மிதுன் நீ வீட்டுக்கு போடா. ஒரு 2 நாளைக்கு இங்க வராத, சரியா? அக்கா, என்ன எதுக்கு வர வேணான்னு சொல்ற? அக்கா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உனக்கு கெஞ்சி கேட்குறேன், ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்கே வராத. உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா. சொன்னா புரிஞ்சுப்பீல. இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல மிதுன். ப்ளீஸ் அக்காக்காக இதை மட்டும் செய். ஒரு 2 நாள் இங்கே வராதடா. அவளுக்கு நிச்சயதார்த்தம் முடியிற வரைக்கும் இங்கே வராத, சரியா? அக்கா, எப்படி என்ன வராம இருக்க சொல்ற? என்னால் அது முடியாது. நிச்சயதார்த்தம் அவளுக்கு தானே நடக்குது, அது பாட்டில் நடந்துக்கிட்டோம். அவளை ஒரு ஓரமாக இருந்து பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, என்ன வர வேணான்னு சொல்லாத. அக்கா, சொன்னா கேட்க மாட்டேன். நான் எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். 2 நாள் இங்க வராத. உன் அன்பு யாருக்கு இங்க புரிய போறது கிடையாது. என்ன, நீ தேவையில்லாம உன் மனசு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. வா கம்மனே. அக்கா, நான் அடிச்சது உனக்கு வலிச்சிருந்தா நீ மன்னிச்சிரு மிதுன். நான் சொல்றது எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிற. அதுக்கு தான் உன்னை அடி. நான் உன் அக்காடா. உனக்கு என்ன நல்லதோ அதை தான் செய்யணும்னு நினைப்பேன். என்ன, நீ மனவேதனை பண்றதை என்னால பார்க்க முடியல. தினம் இங்க வந்து என்ன, சத்தியமா சொல்றேன், அதை பார்க்குற தெம்பு எனக்கு இல்லை. அதனாலதான் உன்னை ஒரு 2 நாள் இங்கே வர வேணான்னு சொல்றேன். நீ போ. சரிக்கா, நான் வீட்டுக்கு போறேன். உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறேன். கடைசியா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ப்ளீஸ்க்கா. இதுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்லிடாத ப்ளீஸ்க்கா. மது, மது, எங்க அக்கா பேசுறதையும் மனசுக்குள்ள வச்சுக்காத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அக்காக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரியும். எப்படி உனக்கு? அது எப்படி தெரியும்லாம் கேட்காதீங்க. ஆனா உங்க அக்காக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அக்கா சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கே போங்க. இங்க வராதீங்க, போங்க. என்னால எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். நீதான் மது நினைச்சிட்டு இருக்க எல்லாத்துக்கும் கஷ்டம்னு. உன் மனசில் என்ன இருக்கோ அது வெளிப்படையாக சொல்லிட்டேன். இங்கே யாருக்கும் யாருமே கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. என்ன, ஆனால் நீ நினச்சிட்ருக்க நம்ம செய்கிறதான் சரி, நம்ம பண்ணுறதான் எல்லாமே கரெக்டு அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க. ஆனால் அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சரி, இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் தலையிட்டு பேசுகிறதுக்கு நான் யார்? நாளைக்கு விடிஞ்சால் உங்களுக்கும் உங்கள் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம். இதில் 3வது மனுஷனாக மூக்க நினச்சி பேசுகிறதுங்க கொஞ்சம் தப்பான விஷயம். நான் எதுக்காக அந்த 5 நிமிஷம் கேட்டேன்னு உனக்கு தெரியுமா?
நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். தாலி கட்ட போகிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட மாப்பிள்ளையும் பொண்ணும் கூட மாறுவாங்க, அந்த கல்யாணம் கூட நிற்கும், மனசு கூட மாறும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஐ திங்க் நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இந்த 5 நிமிஷம் நான் எதுக்கு கேட்டேன்னா, இந்த 5 நிமிஷத்தில் உன் மனசில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த 5 நிமிஷம் கேட்டேன். சரி விடு மது, நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே கேட்குறேன். இப்போ நான் இந்தியா வந்து ஒரு 6 மாதம் இருக்கும், 6 மாதம் என்ன 7 மாதம் கூட இருக்கும் அப்படின்னே வச்சுக்கிறோம். இந்த 7 மாதத்தில் சரி நான் அது வரைக்கும் வந்து யூஎஸில் இருந்தேன், அந்த 6 வருஷ கேப்பில் உனக்கு லவ் இருந்துச்சோ இல்லையோ இருந்துச்சு, ஆனால் நீ அதை மறைக்கிற, அது வேற விஷயம், இருந்துட்டு போ. ஆனால் இந்த 6 மாதமும் நான் உன் கூடயே தான் இருந்தேன். என் மேலே சின்னதாக கூட உனக்கு ஒரு ஃபீலிங் வரல? சொல்லு பார்க்கலாம். என்னை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உன் மனசுக்கு தோணவே இல்லை? ஆயை பொத்திக்கிட்டு எனக்கு தெரியாமல் நீ அழுதா மட்டும் அது மாறிடு நீ நினைக்கிறியா? சத்தியமாக இல்லை மது. உன் மனசில் இருக்கிற காதல் என்றைக்குமே மாறாது. என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு போராட்டமாகவும் இருக்குது, அது தெரியுமா உனக்கு? என் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, எப்போதுமே நீ மட்டும்தான் மது இருப்ப. இது யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ ஒருவேளை விக்கியை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் நான் சத்தியமாக இன்னொரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா முறையா என் மனசு ஒரு பொண்ணுக்காக பூத்திருந்துச்சுன்னா அது நீ மட்டும்தான். அந்த இடத்துல இன்னொருத்தரெல்லாம் என்னால் வச்சு கூட பார்க்க முடியாது மது. இதுக்கு மேலே நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு விடிஞ்சா உனக்கும் விக்கிக்கு நிச்சயதார்த்தம். இதுக்கு மேலே நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கலைன்னா இதுக்கு மேலே நான் பேசுறதுல ஒன்றுமே இல்லை மது. நான் வரேன். இதை சொல்லி காட்டக்கூடாதுதான், ஆனால் வேற வழி இல்லை. இதை கூட என்னால் சொல்ல முடியலன்னா நான் மனுஷனே கிடையாது. உனக்காக 6 வருஷம் போய் யூஎஸ்ல இருந்த பாரு. என்ன சொல்லணும், நான் எவ்வளோ பெரிய முட்டாளு. என்னால் முடியல மது, முடியல. செத்துடலாம் போல இருக்கு மது. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இப்படி அழுது நீ பார்த்துருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் மனசுல காயமா இருக்கடி. என்னால வாய் விட்டு சொல்ல முடியல மது. நான் சொன்ன 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. என் அக்கா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் மது. ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த ஜென்மத்தில் தான் உன் கூட சேர்ந்து வாழ முடியல, உன் அன்பு எனக்கு கிடைக்கல. அடுத்த ஜென்மத்திலேயாவது இதே மாதிரி என்னை சித்திரவதைப்படுத்தாம என் அன்பை ஏத்துக்குவியா? சொல்லு மது, சொல்லுடி. மது, இது என்ன புதுசா காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? தயவு செஞ்சு எந்திரி மது. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க. நாளைக்கு வேற உனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது. இப்படி போய் என் காலில் விழுந்துட்டு இருக்க. விழாதடி, எந்திரி. கடைசி வரைக்கும் உன் பதில் கண்ணீர் மட்டும் தானே? இந்த கண்ணீரை தண்ணி வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கண்ணீர்லயாவது என்ன இருக்குன்னு அது சொல்லடி. உன்னை கெஞ்சி கேட்கிற மது. சத்தியமா முடியல மது, முடியல. அந்த கண்ணீர்லயாவது என்ன இருக்குன்னு சொல்லு. இப்படி எதையுமே சொல்லாம உன் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி பூட்டி வைக்கிறியே. ஒரு நாள் வெடிச்சிருச்சுன்னா உயிரோடையே இருக்க முடியாது. உனக்கு உன் அப்பா அம்மா தான் பெரிய விஷயம். பரவாயில்ல மது, உன் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதவே கேளு.
என்ன ம் விக்கியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எதுக்கும் குறுக்க வரமாட்டேன். நான் போயிட்டு வரட்டுமா? என் பயணமோ தொடங்கவே இல்லை, அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை. நான் கரையாவதோ இல்லை நுரையாவதோ வளர்ப்பிறையாவதோ சொல்லில் உள்ளதடி. உன் இறுக்கம்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி. எப்பப்பப்பா எத்தனை நாளாச்சு இந்த மாதிரி உட்காந்து பேசி. என்னவா பிரசாந்த் பிரீத்தி? மூஞ்சியே சரியில்லையே, என்னாச்சு? நாளைக்கு உன் நாத்தனாருக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னேன், அப்ப சந்தோஷமா தானே இருக்கணும், என்ன ஆச்சு? அத வந்ததுல நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னன்னே தெரியல. பிரீத்தி வந்து சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இப்ப என்னடி இப்படி உட்காந்துருக்க? நைட்டே வரவும் சொல்லிட்ட, அதான் கையோட கூட்டிட்டு போறதானே வந்து உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மாதான். சரி எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. சரியா? பிரசாந்த், பிரீத்தி எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. என்னாச்சு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையா இல்ல வேற என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு வீட்டில இருந்து வரும்போதே கொஞ்சம் தலைவலி, நிச்சயதார்த்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கா வீட்டில், அதனால அந்த டென்ஷனில் இருக்கா. வேற ஒன்றும் கிடையாது. வரமாட்டேன்னு தான் சொன்னான், அப்புறம் நான் மட்டும் வந்து எப்படி கூட்டிகிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது, அதனால தான் வாடின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. சரி கண்டிப்பாக எல்லோரும் நைட்டே வந்துருங்க. சரியா? என் தங்கச்சி சடங்குக்கு வந்த மாதிரியே வந்துருங்க. ஸ்டாண்டா ஒருத்தன் இம்புட் நேரம் அமைதியாக இருந்தான். நேஹா குட்டி, ஏன் நேஹா குட்டி கூட உருன்னு இருக்கா? உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கவி, எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. சரி உங்க எல்லாத்தையும் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒரே உங்க வீட்டில் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். சரி எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க, புரியுதா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பிரசாந்தி குகனை கூட்டுட்டு எழில் நேஹா ரெண்டு பாப்பாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் அவகிட்ட என்னன்னு கேட்குறேன். பிரசாந்த் இருக்கும் சொல்ல தயங்குறா, வேற ஒன்றும் இல்லை, புரியுதா? கூட்டு போங்க. நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நான் கூட்டு போறேன், நீ என்ன ஏதுன்னு கே. சரிங்க. பிரசாந்த் குகன், ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சரி வாங்க அப்படியே போய் வெளியே சுத்தி பார்த்துட்டு வரும். ஆமாட்டா மச்சான், எனக்கும் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. வா குகன் வாங்க போலாம். பிரசாந்த் குழந்தைங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க. வெளியே போறேன்ற பேர்ல பாப்பா கவனிக்காம இருந்துட மாட்டியல, நானே வச்சுக்கிறேன். ஆமாடி, உனக்கு ரொம்ப தான் அக்கறை, கொண்டா. இங்க பாரு பிரீத்தி, நீ எப்பயும் போல இல்ல என்ன, எப்பயும் போல பிரீத்தி சிரிச்சு தான் பார்த்துருக்கோம். ஆனால் நீ எப்பயும் போல கிடையாது. என்னமோ மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை? பிரசாந்தி இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு தான் என் புருஷனை விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளியே போக சொன்னேன். அவதான் கேட்கறாள், சொல்லு என்னன்னு. லூசு, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்னடி ஓ நாத்தனாருக்கு நிச்சயதார்த்தம், இதுல போய் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அதுவும் என் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்கடி. என்னடி சொல்ற? நாளைக்கு மதுக்கு நிச்சயதார்த்தங்கற, ஆனா உன் தம்பியும் மதுவும் விரும்புறாங்கங்கற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒரு பெரிய விஷயம். இதுதான் நடந்துச்சு. ஓ இதுதான் பிரச்சனையா? நீ அவகிட்ட பேசி பார்க்கலாம்ல. நான் அவகிட்ட எதையும் டைரக்டா பேசலடி, இன்டைரக்டா தான் பேசிட்டு இருக்கேன். அதுவுமே அவளுக்கு புரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையா லவ் பண்ண என் தம்பிக்கு தான் அத்தனை வேதனையும் கொடுமையும். ஒரு அக்காவா இருந்து என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறப்பதான் இன்னும் வேதனையா இருக்கு. இது அவருக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என் தம்பி ரொம்ப பாவம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கவி. நாளைக்கு மட்டும் அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. என் தம்பிக்கு நான் வாக்கு வேற கொடுத்தேன், அவ கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன். ஆனா அது நடக்காமலே போயிடும் போல இருக்கு. ஒவ்வொரு நாள் என் தம்பி துடியா துடிக்கிறத என்னால பார்க்க முடியல. ஒரு அக்காவா நான் எதுக்குதான் இருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு அக்காவா உன்னோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன நீ கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா அந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. அது வாயாலேயே நான் மிதுனை தான் விரும்புறேன், எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்ல வைக்கிறோம், புரியுதா? அது மட்டும் நடந்துட்டா போதும் கவி.